லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இந்த சேனலில் நிறைய வரைபடங்கள் சம்மந்தப்பட்டதை பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆடி மாதம் எந்தெந்த வேலைகள் கட்டிடம் சம்மந்தப்பட்டது செய்யலாம், எது எது செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் வாஸ்து செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆடி கழிவு மாதம், நடு ஆடி, முதல் ஆடி, கடைசி ஆடி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆடியில் சேர்க்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. திருமணம் ஆகியிருக்கிறவங்களுக்கு இந்த ஆடி சேர்க்கை இருக்கக்கூடாது. ஏன்னா ஆடி மாதம் சேர்ந்தால் சித்திரை மாதம் குழந்தை பிறக்கும், சித்திரையில் பிறந்தவன் சீரழிவான் அப்படின்னு சொல்லி பழமொழி இருக்குது. அது கிராமத்தில் ஒரு பழக்கம். அப்போ ஆடி மாதம் செய்யலாமா? ஆடி மாதம் வாஸ்து அன்று கட்டட வேலையை துவங்கலாம். ஆடி மாதம் எப்போ வாஸ்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆடி 11ஆம் தேதி திங்கட்கிழமை 27/7/2026 அன்று நீங்கள் கட்டட வேலையை துவங்குவதற்குண்டான அமைப்பு சிறப்பு. மிச்ச நாளில் எந்த வேலையும் செய்வதற்குண்டான அமைப்பு உயர்வு கிடையாது. ஆடியில் இப்போ பண்ணலாமா? இந்த நாளில் மட்டும் நீங்கள் வாஸ்து பூஜை செய்யலாம். அந்த நாளில் தலைவாசல் அமைக்கலாம். ஆடி மாதத்தில் எதுவும் செய்யக்கூடாதுங்கிறது கிடையாது. தலைவாசல் இந்த மாதத்தில் இந்த நாளில் மட்டும் அமைக்கலாம். நீங்கள் ஆடி 11ஆம் தேதி வாஸ்து பூஜை செஞ்சுருக்கீங்க, அன்றைக்கு நிலை வச்சுருக்கீங்க, மிச்சம் இருக்கிற நிலையெல்லாம் வைக்கலாமா? நாங்கள் வெளியூர் போயிட்டு குலதெய்வம் கும்பிட்டுட்டு நாங்கள் வர்றதற்கு உண்டான அமைப்பு ஆடி பெருக்கு, ஆடி 18 திங்கட்கிழமை. ஸோ இந்த வாஸ்து நேரமாகங்கிறது ஆடி 11ஆம் தேதி காலையில் 7:44 8:20 வரைக்கும் வருது. அப்போ ராகு காலத்தில் பண்ணலாமா? பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான காலம் ஆடி பெருக்கு. போர் போடலாம். ஆடி பெருக்கில் போர் போட்டமையானால் திங்கட்கிழமை 9 to 10 போர் போட்டமையானால் பெருகி தண்ணீர் வரும். 6 அடிக்கு 6 அடி வைத்தோ நீங்கள் ஈசானத்தில் போர் போட்டால் 6ஆக வெள்ளமாக உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும். ஆந்திராவில் ஒரு பசுங்கன்றை கூட்டி அதை எங்கே போய் நிற்குதோ அந்த இடத்துல தண்ணீர் பெருக்கெட்டு ஓடும் அப்படின்றதற்கு உண்டான அமைப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஆடி பெருக்கில் அப்போ பத்திரம் பதியலாமா? அருமையாக பதியலாம். மார்க் பண்ணி வேலை ஆரம்பிக்கலாமா? ஆடி 11 அன்று வாஸ்து பூஜை செய்துவிட்டு நீங்கள் கட்டடத்தை சதுரித்து வேலையை துவங்கலாமா? துவங்கலாம். ஆடி 11 வாஸ்து பூஜை செய்து பிளான் வாங்கி எங்களை மாதிரி அல்லது எங்ககிட்டயோ நீங்கள் தேவைப்படுபவர்கள் வரைபடம் திருத்தம் பெற்றுக்கொண்டு, நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னாக்கா, நீங்கள் பிளான் போட்டு கொடுப்பீங்களான்ட்டு. நிறைய பேர் எங்ககிட்ட ஆன்லைனில் பிளான் வாங்கிக்கிறாங்க. அடியன் மதுரையில் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது செய்தும் வரைபடம் அமைத்தும் கொடுக்கின்றோம், வரைபடம் திருத்தமும் செய்து கொடுக்கின்றோம். தேவைப்படுபவர்கள் கீழே இருக்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஆடி பெருக்கில் மீதம் இருக்கும் நிலையை வைக்கிறது நல்லது. அந்த கட்டடத்தில் மேலே நாங்கள் நிலை வைக்கலாமா? வைக்கலாம். சென்ட்ரிங் அமைக்கலாமா? அட்டை ஒட்டலாமா? மேல்தளம் அமைக்கலாமா? நிறைய பேர் கேட்குறாங்க. தாராளமாக அருமையாக அமைக்கலாம். ஸோ சென்ட்ரிங் நீங்கள் பெருக்கெடுத்து நீங்கள் நிறைய அடுத்தடுத்து நீங்கள் அமைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஆடி பெருக்கு ரொம்ப சிறப்பு. ஸோ ஆடி பெருக்குக்கு அப்புறம் அடுத்தது ஏதாவது ஒரு நல்ல நாள் இருக்குது. ஆடி பெருக்கு எப்போ வருது அப்படின்னாக்கா 3/8/2026 திங்கட்கிழமை 3/8. அந்த மாதத்தில் வேறு எதுவும் சிறப்பு இருக்குது ஆடி மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுப்பதற்கு உண்டான காலம் ஆடி 27. 12/8/2026 பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காத நாள் ஆடி அமாவாசை. முன்னோர்களுக்கு அவசியமாக திதி கொடுக்கணும். ஸோ நீங்கள் கட்டட வேலையை துவங்குவதற்கு உண்டான அமைப்பு செயல்படும் பொழுது முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது, முன்னோர்களுக்கு சிரார்து கொடுப்பது, உங்கள் ஊர்லேயே உங்கள் கோவிலில் போய் கொடுங்க.
முடியாத வாய்ப்பு இருக்குன்னா ராமேஸ்வரம் போய் கொடுங்க, திருப்புலானியில் கொடுங்க, பாபநாசத்தில் கொடுங்க. வாய்ப்பு இருக்குது, நான் காசியில் போய் கொடுக்குறேன், கண்டிப்பாக கொடுங்க. கயாவில் போய் கொடுங்க. அடியன் சமீபத்தில் கயாவில் போய் கொடுத்துட்டு வந்தேன். பாட்னா போயிருந்தேன், அப்போ கயாவில் போய் கொடுத்தோம். ஸோ கண்டிப்பாக கொடுங்க. முன்னோர்களுடைய பிளஸ்ஸிங்ஸோடு நீங்கள் செயல்படுவது சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வரைபடம் மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன், வரைபடம் தேவைப்படுபவர்களும் வரைபடம் திருத்தம் தேவைப்படுபவர்களும் செய்ய வேண்டியது அவசியமாக உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய மனையினுடைய அமைப்பை அனுப்பி வைக்கவும். வணக்கம். சிவாய நமக.